பாருங்க நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து வர தண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, இந்த ஃபில்டர் நானே தாங்க ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன் இதை நம்ம போட்டோம்னா, இது வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கு, அதுக்கப்புறமா கிச்சனில் பாத்திரம் கழுவுறதுக்கு, நமக்கு குளிக்கிறதுக்கு இவ்வளோ சால்ட்டும் இவ்வளோ டஸ்ட்டும் நேராக வருது. அதுக்காக ஒரு ஃபில்டர் வந்து போட்டிருந்தோம். ஆனால் ஆன்லைனில் வாங்கலை, கால் பண்ணியும் யாரும் வந்து ஃபில்டர் போடுங்கன்னு சொல்லலை. ஏன்னா ரேட்டில் நான் செக் பண்ணேன், குறைஞ்சது 16,000 கம்மி இல்லை. ப்ராடக்ட்டே அப்ராக்சிமேட்லி 16,000. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ளம்பிங் ஒர்க் வந்து நம்ம தனியாக தான் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்ம பைப்லாம் வாங்குறதுக்கு ஒரு 1000 1500 ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளம்பருக்கான சார்ஜ் ஒரு 1000 மேலே வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட ப்ராடக்ட் ஒரு 16,000 வச்சுக்கோங்க. அதோட ஒரு 1500 ஒரு 1000 கூட ஒரு 18,000 குறையில்லாமல் வந்துடும். ஆனால் இப்போதைக்கு நான் உண்மையாலுமே நான் 1/3 தாங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதோட இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபில்டர் தாங்க மாற்றிட்டுருக்கேன். இதையும் நான் யாரையும் கூப்பிட்றதில்ல, நானே மாற்றிடுவேன். ஏன்னா ஃபில்டர் மாற்றுறதுக்கு 3000 மேலே சார்ஜ் ஆகும். அதையும் சுத்தமாக கட் பண்ணியாச்சு. இதை பற்றி டீட்டெயில் வேணா சொல்லுங்கள், உண்மையை போட்டு உடைச்சிருவோம், 4 பேருக்கு யூஸ் ஆகட்டுமே.